கீரை குழம்புக்கு 75 கிராம் ரேஷன் பருப்பு, 4 பச்சை மிளகாய், 4 பல் பூண்டு போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுருங்க. பருப்பு நல்லா வெந்துருச்சு. அரைக்கீரை இதில் போட்டிருக்கிறேன். போட்டு அதையும் நல்லா வேக வச்சிடலாங்க. இந்த அரைக்கீரையில் பார்த்திங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வாரம் ஒரு முறை கீரை சாப்பிடுங்க. இப்போ கீரை நல்லா வெந்துருச்சு. எண்ணெய் ஊற்றுங்க. கடுகு, சீரகம் தாளிங்க. சின்ன வெங்காயம், வரமிளகாய் போட்டுக்கலாம். கொஞ்சமாக புளி போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். தாளிப்பு வடகம் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துக்கிட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். ஒரு தக்காளி நல்லா கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுடலாங்க. இப்போ வதக்கின அந்த கீரையில் கொட்டிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கடைஞ்சிடலாங்க. அவ்வளோதான், பச்சை பசேர்னு கீரை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் சாதத்துக்கு ஆரிய களிக்கு எல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சுவையாக இருக்கும். இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு என்னுடைய வீடியோ பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஒரு பொரியல் பண்ணிடலாம். எண்ணெய் ஊற்றுங்க, கடுகு போடுங்க, கடலப்பருப்பு, உளுத்தம் பருப்பு போட்டுட்டோம். உருளைக்கிழங்கு 1, 1/4 கிலோ கத்திரிக்காய் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சம் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் போட்டுட்டு மூடி போட்டு வேக வைங்க. அவ்வளோதான், காய் வெந்துருச்சு. கீரை குழம்புக்கு இந்த காய்க்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நன்றி, வணக்கம்.